ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கு போகிறோம். தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் கோதண்டராமர் பீஷ்மர் என்ற கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள், கோதண்டராமர் பீஷ்மர் கோயிலுக்கு நம்ம உள்ளே போகிறோம். இது வந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியிலே முன்னாடியே இருக்குது. இது வந்து பீஷ்மர் ராவணனுக்கு உபதேசம் பண்ணும்போது ராவணன் காலால் உதைத்த இடம் இதுதான். பாருங்கள், அந்த கோயிலை சுற்றி கடல் தான். எப்படி இருக்குது தெரியுமா? சூப்பராக இருக்குது காட்சிக்கலாம். அந்த பச்சை பையனுக்காரர் வந்து என் கூட வந்து வருவார், முன்னாடியே போயிட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அது ராமருக்கு ஆஞ்சநேயர் கடல் வழியாக இலங்கைக்கு போகிறதுக்காக மிதக்கிற கல் இருந்து இந்த கல் தான் இருக்குது. பாருங்கள், மிதக்குது பாருங்கள் கல். இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் கடைங்களாம் இருக்குது. கீர்த்து கொட்டாலாம் போட்டிருக்காங்க. சுனாமி வரதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கும். சுனாமி வந்ததுனால கொஞ்சம் பாதிப்பாகிட்டுருக்குது. பாருங்கள், சுற்றியும் கடல் தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டோட எல்லைக்கு போகிறோம். அது பாருங்கள், அது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அதான் ஜென்ஷன், தனுஷ்கோடியோட ஜென்ஷனா. சுனாமி வந்த பிறகு அழிஞ்சிட்டு இருக்குது. சுனாமி வராத பிறகு நல்லா இருந்திருக்கு. கடைங்களாம் இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடை போட்டிருக்காங்க. ஒரு கோயில் இருக்குது, அம்பாள் கோயில். ராமர் பாதம் இருக்காங்க பாருங்க. சுனாமி வராது முன்னே இது ஜென்ஷனாக இருந்திருக்கு. சுனாமியில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இருக்குது அப்படியே. இங்கே ஒரு அம்மன் இருக்குது, சிவன் இருக்கார். சுற்றி கடைங்களாம் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது கடைங்களாம். இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். நம்ம அந்த தனுஷ்கோடியோட எல்லைக்கிட்ட வந்துட்டோம், கடற்கரையில். சரியான வெயில், மதியம் 1 மணி வெயிலில் போயிட்டேன் நம்ம. கடைகள் நிறைய சங்கு தான். சங்கு மூலியமாக என்னென்ன மணி இருக்கோ அதெல்லாம் இருக்குது. பாருங்கள், சுற்றியும் கடல் தான். சுற்றியும் கடைகள் தான் இருக்குது. பாருங்கள், தனுஷ்கோடியோட அது நம்ம நாட்டோட சிம்பிள் இருக்குது, சிங்கம் இருக்குது பாருங்க. அதான் இலங்கையோட எல்லை. வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் சேர இடமா அது. அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர் போனால் இலங்கை வந்துடும்.
பீச்சில் அப்படியே கால் நனைச்சிட்டு ஜாலியாக வந்துட்டோம் நாங்கள்.